வெல்கம் பேக் டு ஸ்டூபிட் சுஜய் யூடியூப் சேனல். இது ஜாங்ஜியா ஜிஏ சீரீஸோட 4th அண்ட் லாஸ்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி ஜாங்ஜியா ஜிஏ சீரீஸில் மொத்தம் 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கிராண்ட் கனயானில் கண்ணாடி பாலத்தை தாண்டி வந்தோம். அடுத்து அதே கிராண்ட் கனயானில் ஜிப்லைன் வீடியோ நம்ம பார்த்தோம். அடுத்ததாக மிக பிரம்மாண்டமான அவதார் மவுண்டெயின்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் டூஷி கேசில். இதை முடிச்சுட்டு நம்ம பார்க்க போகிற இடம் விண்டோ ஆஃப் ஹெவன், அதாவது சொர்க்கத்தின் ஜன்னல்னு சீனியர்களால் சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோவும் உங்களை ஆச்சரியத்தில் ஆள் தூங்குறதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து வியந்துட்டு நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் பாருங்கள். முக்கியமாக அவதார் மவுண்டைன் வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள், சரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இன்னைக்கு டே 3 ஆஃப் ஜாங்ஜியா ஜிஏ ட்ரிப். இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு இந்த ஜாங்ஜியா ஜிஏ ட்ரிப்போட டே 3ல் நாங்கள் வந்துட்டு விண்டோ ஆஃப் ஹெவன் பார்க்க வந்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு டூசி கேசல்னு சொல்லிட்டு ஒரு கேசல் இருக்குது. சம்வாட் இது வந்துட்டு ஒரு விதமான கோயில்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டிவைஸ் வந்துட்டு எதுக்குன்னு எனக்கு புரியல. அப்புறமேட்டு தான் தெரிஞ்சு இந்த டிவைஸ் எதுக்குன்னா இது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி எங்களோட கைடு வந்துட்டு ஒரு மைக் வச்சுருக்காங்க. அந்த மைக்கில் அவங்க வந்துட்டு பேசுகிறது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, சத்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒன்று கொடுத்து அது கூட ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கள் கைட் ரொம்ப மெல்லமாக பேசுகிறது எங்களுக்கு வந்துட்டு எங்கள் காதில் கேட்குது. இந்த சைனாவில் இருக்க டூரிசம் நிறைய இருக்குது. அதெல்லாம் தாண்டி அந்த டூரிசமை இவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க, அதில் எந்த அளவுக்கு வந்துட்டு இனோவேஷன்ஸை கொண்டு வராங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அண்ட் தென் இந்த விஷயம்லாம் தான் நம்ம இந்தியாவோட டூரிசமில் குறையுதுன்னு நான் பார்க்குறேன். இந்த கேசல் வந்துட்டு AD 1730 கட்டப்பட்டதான். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 400 வருஷம் ஆயிடுச்சு. செம்மையா இருக்கு. நம்ம ஒரு 400 வருஷம் 500 வருஷம் பழமையான ஒரு கேசல்ல இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இங்க இருக்க ஒரு ஆர்கிடெக்சரும் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இந்த ஆர்கிடெக்சருக்கு பேர் வந்துட்டு டூஜியா ஆர்கிடெக்சரா. இந்த கேசலுக்கு பேர் வந்துட்டு டூசி கேஷனா. இந்த டூஜியா ஆர்கிடெக்சர்ல இன்னும் சில பில்டிங்ஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரண்மனை ரூம் மாதிரி இருக்கு. இந்த எல்லா பேப்படத்துலயும் ஒரு அந்த கீழே பேக்ரவுண்டுக்கு மட்டும் போவாதீங்க, அந்த அண்டர் கிரவுண்டுக்கு மட்டும் போகாதுன்னு அந்த மாதிரி இருக்கு. அங்க இருந்து சல 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 இங்க பாரு சார், நீ கரெக்டா சந்திரன் படத்துல வந்து இந்த இடத்துல கை மட்டும் வருமா, ஜல 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 ஜல. ஓகே, இன்னைக்கு ஜாங்ஜியா ஜிஏவோட 3rd டேல அதுவும் லாஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கோம். இதான் வந்துட்டு விண்டோ ஆஃப் ஹெவன். அந்த வீடியோவில் இங்கேருந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ பெருசாக அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. விண்டோ ஆஃப் த ஹெவன்கிறது என்னென்னா 2 மலைக்கு நடுவில் ஒரு சின்ன கனெக்ஷன் வருது. அது வந்துட்டு ஒரு விண்டோ மாதிரி வந்துட்டு ஒரு சர்க்கிளாக வந்துட்டு ஒன்று இது இருக்குது. அது இங்கேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் என்ன நினச்சேன்னா இவ்வளோ பெரிய மலை எப்படா ஏற போகிறேன்னு பயந்துட்டு இருந்தேன். பார்த்தா இதுக்கும் டிக்கெட் எடுத்து எஸ்கலேட்டர் ஒன்று வச்சு அதே மாதிரி அங்கேருந்து கேபிள் காரு. இந்த விண்டோ ஆஃப் த ஹெவன் பார்க்குறதுக்கு நம்ம இந்த மலை ஏறி போகணும். பட் அந்த மலை ஏறி போகிறதுக்கு ரோட்வேஸ் தனியாக இருந்தாலும் இவங்க நமக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறது இந்த கேபிள் கார். ஏன்னா அவ்வளோ மலைகளுக்கு நடுவில், அவ்வளோ பசுமையான மலைகளுக்கு நடுவில் அவ்வளோ ரம்மியமான ஒரு ரைடு அது. நீங்களே பாருங்களேன்.
சீரியஸாக நான் பார்த்த ரொம்ப அழகான இடங்கள்ல இப்போதைக்கு நான் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான். இதை வந்து கடைசி இடமா வச்சதுக்கான காரணம் எனக்கு இப்போதான் புரியுது. ஏன்னா இதெல்லாம் வச்சுட்டீங்களா, நாங்க மொத்த அழகையும் சேர்த்து இதுல வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சீரியஸா நான் கூட பயந்துட்டே இருந்தேன். நீ அவ்வளவு பிடிக்கிட்டு ஏற விட்டுருவாங்க. இது மலைக்குள்ள உடைஞ்சு போட்டுருக்காங்களா? உடைஞ்சு எஸ்கலேட்டர் போட்டுருக்காங்க. சீரியஸா அதெல்லாம் எனக்கு இவங்க அறிவை நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. இப்ப நம்ம இந்த படிக்கட்டுல நடக்க போறது கிடையாதா? அப்ப நம்ம இந்த படிக்கட்டுல நடக்க போறது கிடையாதா? நடந்தோம்னா சாக போறது கிடையாதுன்னு கேளு. அது இருக்கு 2000-3000 படிக்கட்டு. 3000 படிக்கட்டுலாம் ஏன் ஏறுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்ம கட்டின காசுக்கு ஃபுல் ஒர்த்து த மணி. ஏன்னா நம்மள அந்த ஜிப்லைன்ல அந்த ரோப் கார்ல கூட்டு வந்துட்டாங்க. பிளஸ் இங்க வந்து ஏறுறதுக்கு எஸ்கலேட்டர் கொடுத்துருக்காங்க. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஏறணும்னா ஒண்ணு இல்லை, நம்ம மேல போய் இயற்கையை ரசிக்கலாம். 3000-4000 படியெல்லாம் ஏறி நம்ம இயற்கையை ரசிக்கணும்னா முட்டியெல்லாம் கழட்டி தூரம் வயசுல தான் ரசிக்கணும். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நம்ம இறங்கி வந்திருந்தோம்னு வச்சுக்குவேன், ஏறி வந்திருந்தோம்னா எனக்கு அந்த வியப்புல வாயெல்லாம் குளருது. எப்படி இருக்கும் பாரு செகண்ட். என்னடா ஹபீபி கம் டு துபாய், ஹபீபி கம் டு ஜாங்ஜியாஜியே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த மலையோட உச்சிக்கு போகிறதுக்காக இந்த மலையோட ஓரத்துலேயே குடஞ்சி எஸ்கலேட்டர் போட்டிருக்காங்க. இந்த எஸ்கலேட்டரோட மொத்த ட்ராவலிங் டைம் கிட்டத்தட்ட 30 நிமிஷம். இந்த கேவ் ஃபீலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி ஒரு கேவ் என்வரான்மெண்ட்டே வந்துட்டு இவங்க உருவாக்கியிருக்காங்க ஆர்டிஃபிஷியலாக. ஆச்சரியமாக இருக்குல்ல? கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்குமா ட்ராவலிங் இந்த எஸ்கலேட்டரில் மட்டுமே. எத்தனை கிலோமீட்டர் ஏறணும்னு நான் கூகுள் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ தூரம் ஏறி மேலே வந்தால் மலை உச்சியில் இத்தனை ஹோட்டல் கட்டி வச்சிருக்கானுங்க இவனுங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள்லாம் யாரா, என்னடா பண்ணுறீங்க, எப்படா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சீரியஸா. ஐயோ ஆச்சரியமா, எனக்கு ஆச்சரியத்துக்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நாங்கள் இந்த டியன்மென் மவுண்டன் மேலே இந்த விண்டோ ஆஃப் ஹெவன் மேலே வந்துட்டு இருக்கோம். இந்த சாப்பாடுலாம் செம்ம காஸ்ட்லி. ஒரு பேன் கேக் வந்துட்டு 15 விற்கிறாங்க. அண்ட் தென் ஒரே ஒரு பர்கர் கடை மட்டும்தான் இருக்குது, அதுவும் பர்கர் கிங் இருக்குது. செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. செம்ம காஸ்ட்லியாக எவ்வளோனா வெறும் ஒரு காம்போ வந்துட்டு 65 வான்ஸ் 55 வான்ஸ் அந்தளவுக்கு வைக்கிறாங்க. சரியான காஸ்ட்லி. ஒரு வேலை நீங்கள் யாராச்சும் இங்கே சைனா வந்து டியன்மென் மவுண்டன்லாம் வந்தீங்க அப்படின்னா கீழே இருந்து சாப்பாடுலாம் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எனக்கு இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானே கண்டிப்பாக சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துருப்பேன். ஏன்னா இங்கே சாப்பாடு சரியான காஸ்ட்லியாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம இந்த டியன்மென் மவுண்டனோட பீக்ல நிக்கிறோம். பீக்னா எந்த அளவுக்கு பீக்னா அங்கேயே நம்ம போவோம்னு நினைக்கிறேன். நீ பாருங்க, சுத்தி பாருங்க. எவ்வளோ ஹைட்ல நம்ம நிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. அங்க ஒரு அவ்வளோ பெரிய சிட்டி இருக்கு. நம்ம இங்க விண்டோ ஆஃப் ஹெவன் அதுன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. மேபி அதுவா இருக்கலாம். ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்கு எனக்கு இந்த இடத்துல நிற்கிறது.
எதை நட்டு வச்சுதான் அந்த கிளிப்பை போட்டுருப்பானுங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. எதை வந்துட்டு இந்த இடத்துல எங்க இருந்து எதை நட்டு வச்சு விட்டு கொடுத்து அதுதான் இரு இங்க வா, நீ சிவில் இன்ஜினியர் தானே, இங்க இருந்து பார்த்தா தெரியுது. இது மலையோட ஓரம் கரெக்டா? இந்த மலையோட ஓரத்துல எப்படி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டானுங்க? சீரியஸாவே புரியல எப்படி ஒரு விஷயத்தை இவனுங்களால பண்ண முடியுது. ஒரு மலையோட ஓரத்துல இங்க இருந்து பார்த்தா தெரியுது இல்ல, இந்த மூளையில எப்படி பண்ணானுங்க இத? எவ்வளவு அழகா இருக்கு. வா வா. எனக்கு அந்த கிராண்ட் கேனன் பார்த்தோம்ல, அது பார்க்கும்போது அது பிரம்மாண்டமா தெரிஞ்சு, இப்ப இது பார்க்கும்போது எனக்கு இருக்கிறதுல இதுதான் பிரம்மாண்டமா தெரியுது. சீரியஸா வா. ஆரம்பிச்சிருச்சு கிளாஸ். இந்த கிளாஸ்ல ஏதாவது ஒண்ணு விரிசல் விட்டுச்சுன்னு வச்சுக்கவேன், அவ்வளவுதான். ஆக்சுவலா நீ ஒரு நியூஸ் பாத்திருக்கியா? இந்த மாதிரி சைனா ஒரு இடத்துல கிளாஸ் பிரிட்ஜ் உடைஞ்சி அவன் கடைசியில காப்பாத்திட்டாங்க. ஆனா அவனை இப்படி ஒரு இடுக்குல வந்துட்டு அவன் ஷாக் வேற அடிக்குதா? ப்ரோஹிபிட் ஜம்பிங்கா? நாங்க ஏன்டா ஜம்ப் பண்ண போறோம் இங்க இருந்து? உனக்கு சும்மா அந்த எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக்கா? இப்படி வா. நீ ஒரு இதுக்கு பக்கத்துல நடந்தியே, போயிட்டு அந்த மாதிரி ஆக்சுவலா அது அப்படிதான் இருந்துச்சு. பட் ஆனா அதுல ஆழம் கம்மி. ஓகேவா? இங்க கீழே இப்படி கீழே பாரு ஒரு செகண்ட். எனக்கு தைரியம் இல்ல பஸ். வேகம் மேல போகுதா கீழே போகுதான்னு எனக்கு தெரியல. பா ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து இப்படி பார்த்தா அப்படியே எட்டி பாறேன். ஆமாடி எத்தடி நான் பாட்டுக்கு எர்த்தடிக்குதுன்னு இதை விட்டுற போறேன். கையில இருக்க 30,000 விட்டுற போறேன், அவ்வளவுதான். இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. ஐயோ என்ன இங்கிலீஷ் கூட கண்டுபிடிக்கல. இங்கிலீஷ் சங்குச்சி பாருங்க, இங்கிலீஷ் ஸ்கின் டோட கூட கண்டுபிடிக்கல வச்சிருக்கீங்களாடா? சரி என்ன கட்டறோம்? டேய் நவுறா, நீ பின்னாடி கட்டியே வாடா. நவுறி அப்பதானே. லகலகல ஸ்டாப். அவ்வளவுதானா? ஐயோ எனக்கு இங்க இருந்து அந்த பக்கம் போறதுக்கே விருப்பமே இல்லடி. அங்க பாரு தாரணி. ஐயோ சீரியஸ்லி நான் சத்தியமா சொல்றேன், திரும்ப சொல்றேன், ஹபிபி கம் டு துபாய்லாம் இல்ல, ஹபிபி கம் டு சைனா, ஹபிபி கம் டு ஜாங்ஜியாஜி. ஆத்தாடி ஆத்தா. இந்த வீடியோவோட ஜாங்ஜியா ஜிஏ சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. இதில் மொத்தம் 4 வீடியோ போட்டிருக்கோம். 4 வீடியோவும் உங்களை ஆச்சரியப்படுத்தும், கண்டிப்பாக உங்களை வந்துட்டு மேய்சில் இருக்க வைக்கும். அந்தளவுக்கு இயற்கை அழகை முழுக்க ஸ்டஃப் பண்ணி இந்த வீடியோஸை நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்கேன். மோர் தென் ஃபன் அண்ட் அட்வென்ச்சர், இந்த ஜாங்ஜியா ஜிஏ சீரீஸ் முழுக்க நேச்சரை ரசிக்கிறதுக்கான ஒரு சீரீஸாக உருவாக்கியிருக்கேன். அதுக்காக நம்ம சேனலில் வெறும் நேச்சர் ரசிக்கிறதுக்கான வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிடாதீங்க. நம்ம வீடியோஸ்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்டூபிட் சுஜா யூடியூப் சேனலில் கண்டிப்பாக செம ஃபன்னான, செம அல்டிமேட்டான, செம ஜாலியான வீடியோஸ் நிறைய இருக்குது. அடுத்ததாக சைனாவின் மால்தீவ்ஸ்னு சொல்லப்படுற சான்யாக்கு நாங்கள் டூர் போன விலாகும் நம்ம யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். நிறைய ஷார்ட்ஸும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூபிட் சுஜா.